ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கோபுரம் டிசைன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் இப்போது கோபுரம் டிசைன் மாதிரியே தான் இதை நம்ம பேட்டர்ன் கட் பண்ணணும். ஆனால் நான் அதை ஸ்கேலப் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வித்து இதில் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு கேன்வாஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு நான் இதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கேன்வாஸ் போட்டு கட் பண்ணி தைக்கும் போது ரொம்ப ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பார்க்கும்போது அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்கேலப்பை அழகாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்க்கு நம்ம எப்படி அதை ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு அழகான டிசைன் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா? இதை நம்ம இப்போ ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுறணும். இது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். நீங்களும் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கலாம். இதை பார்த்து நீங்கள் அதே மாதிரியே எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் அழகான ஒரு டிசைன் வரும். இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸ் பிட்டு. இதில் உள்ள பார்டர் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதனால் அதை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் இந்த மாதிரி தான் தச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்டிச் பண்ணது தான். லைனிங் கொடுக்காம ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு வச்சு நாம் இதை ஸ்கேலப் நல்லா தச்சு எடுத்துட்டு நடுவில் உள்ள அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எட்ஜிலெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். அப்போது தான் இந்த ஸ்கேலப் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த டிசைன் கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஸ்கேலப் மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த ஃபேப்ரிக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர் கொடுக்கும்போது தான் இந்த ஸ்லீவ் டிசைன் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். நாம் அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தையல் போட்டுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு நாம் அதை பிரட்டி அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிச்சிட வேண்டியது தான். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது உள்ளார பிசிறு எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் நல்லாயிருக்கும், உள்ளரையும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் தைச்சாச்சு. நான் இதில் ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு ப்ளைன் சாரீ இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அடுத்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். இது எனக்காக நான் தைச்ச ப்ளவுஸ் தான், வேறு கஸ்டமருக்கு உள்ளதில்லை. இதுக்கு நான் போட் நெக் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். போட் நெக்குக்கு நம்ம 3 இன்ச்சு தான் கொடுப்போம். ஆனால் பேக் நெக் அது இறக்கம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கலாம். நான் ஒரு 8 இன்ச்சு கொடுத்துருந்தேன். இது பட்டு சேரீ அப்படிங்கிறதுனால நான் ஒரு 8 இன்ச்சு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இறக்கம் வச்சுக்கலாம். அது உங்களோட பிரியம்தான். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இதே மாதிரி தைக்கணுன்னு ஒரு ஆசை வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இதெல்லாமே ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படி கன்ஃப்யூஸாக இருந்தால் ஒரு 2-3 டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இது ஒரு 38 இன்ச்சு இருக்கிறவங்க, ஒரு 37 இன்ச் இருக்கிறவங்க இதே மாதிரி அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி தைங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது நமக்கு ஈஸி, கஷ்டம் அப்படின்னு பொதுவாக டைலர்ஸ் நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறது உண்மையிலே நம்ம
கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஒவ்வொரு டிசைன் பார்க்குறோம்ல யூடியூப்லேயே, இப்போ நிறைய டிசைன்ஸ் எல்லாருமே போடுறாங்க. அது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பட் நாம் தைக்கும்போது தான் அது புரியும். ஓ, இவ்வளோ ஈஸி தானா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அடித்து பெரட்ட போகிறோம், அவ்வளோதான். கழுத்து அதே ஷேப்பில் தைச்சிருங்க. கீழே வந்து இறக்கம் முதுகுலையும் தைச்சிருங்க. இடுப்பளவும் கழுத்தும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பெரட்டி விட்டிங்கன்னா அழகான ஒரு டிசைன் வந்துடும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதுக்கு வந்து நாம் என்ன சொல்கிறது, கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது பட்டு சேரீங்கிறதுனால இந்த மாதிரி அழகாக தைச்சி நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கோபுரம் டிசைன் தான் கொடுத்துருந்தேன். கோபுரம் டிசைன் கொடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் டு பேக் தைச்சி அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்லீவில் வந்து ஒரு சின்னதாக ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் வந்து நான் வந்து லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் பின்னாடி வந்து ஆரி ஒர்க் பண்ணலை, லேஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். நார்மல் நீடில் நான் வந்து 4mm பீடு எடுத்துக்கிட்டேன், ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டேன், ஒரு கட் பீடு, அப்புறம் சீக்வன்ஸ், இதெல்லாமே வச்சு ஒரு அழகான ஒர்க் தான் பண்ணேன். நார்மல் தையல் ஊசியில் தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஹேங்கிங்கும் பண்ணி இந்த ஒர்க்கை நான் முடித்தேன். இதை நீங்கள் பாருங்கள், இந்த ஒர்க்கு உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து வீட் பீடும் எடுத்துக்கிட்டேன். மெயினாக வீட் பீடு தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கை கொடுத்ததே. இந்த பீடை நான் சொல்ல மறந்துட்டேன். வீட் பீடு, 4mm பீடு, சுகர் பீடு, அப்புறம் கட் பீடு, ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் நார்மல் தையல் ஊசி, நார்மல் த்ரெட்டு தான். இதை வச்சு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணி ஃபுல்லாகவே முடித்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் பொறுமையாக செய்ய ஆரம்பித்து முடிச்சிட்டேன். டைலரிங்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பொறுமை வந்துடும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது பிடிக்காது, கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஆனால் வந்து டைலரிங் பழகினவங்களுக்கு, கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, அதனால் இது செய்ய பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் வந்து நான் வந்து ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வச்சு நான் நடுவுலையும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதையும் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது நான் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். பார்த்து தான் இந்த ஒர்க்கை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இது ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹேங்கிங் பண்ணி இந்த ப்ளவுஸை முடித்தாச்சு. ஹேங்கிங் பண்ண உடனே ரொம்பவே அழகாக இருந்தது. உங்கள் யாருக்கும் இந்த மாதிரி தைச்சி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.